Exercise 2.5 seventh one. If Z1, Z2 and Z3 are three complex numbers. So, இதில் வந்து modulus of Z1 உடைய value 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1 சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6. ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போது given modulus of Z1 equal to வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், modulus of Z1 whole square equal to 1 square நம்ம வந்து 1 தான் வரும். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கேங்க. சின்ஸ் modulus of Z whole square அப்படின்னும் போது இது வந்து Z பார் சொல்லலாம் நம்ம இதை. ஸோ இப்போது இதை நான் வந்து இப்போது எந்த மாதிரி இப்போது எதுனாக்கா இந்த மாதிரி இப்போ நான் எதை போகிறேன் என்னக்கா Z1 பார் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு இதுலேருந்து இப்போ நமக்கு Z1 மட்டும் வேணும் அப்படின்னாக்கா 1/Z1 பார் ஆகிடும். இதே போல் வந்து Z2 ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. இதே போல் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னும்போது மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இங்கே வந்து 4 வரும் நமக்கு. ஸோ இப்போ இது வந்து Z2 பார் ஈக்குவல் டு 4. ஸோ நமக்கு வந்து Z2 மட்டும் நமக்கு வேணும் அப்படின்போது 4/Z2 பார்னு எழுதுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு நமக்கு வந்து இங்கே 3 கொடுத்துருவாங்க வேல்யூ. இதே போல் நம்ம என்ன இங்கே மாடுலஸ் ஆஃப் Z3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 9 வருமா இங்கே. இப்போ இது வந்து Z3 பார் ஈக்குவல் டு 9. Z3 ஈக்குவல் டு 9/Z3 பார்னு வரும் நமக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து கிவன் வேல்யூ பார்த்தாக்கா கிவன் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் Z1க்கு வந்து வேல்யூ வந்து 1/Z1 பார், அப்புறம் ப்ளஸ் Z2 பார்த்தோன்னாக்கா ஸோ நம்ம வந்து இந்த வரைக்கும் 4/Z2 பார், அப்புறம் ப்ளஸ் Z3க்கு பார்த்தீங்க 9/Z3 பார் ஈக்குவல் டு 1 இருக்குங்க. ஸோ இப்போது இதை நான் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்துகிற முன்னாடி Z1 பார் Z2 பார் Z3 பார் வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன வருங்க Z2 பார் Z3 பார், அப்புறம் ப்ளஸ் இங்கே 4 இன்ட்டு Z1 பார் Z3 பார், அப்புறம் ப்ளஸ் 9 இன்ட்டு Z1 பார் Z2 பார் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இப்போது இந்த பார்ன்றது நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த எல்லாத்துக்கும் வந்து ஒன்றா போடுறேன். எப்படி போடுறேன்னாக்கா Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் 9 Z1 Z2 ஹோல் பார்னு போடுறேன். டிவைட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா Z1 Z2 Z3 ஹோல் பார் ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போது இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த டிவைடில் இருக்குல்ல வேல்யூ, ஸோ இந்த டிவைட் என்ன பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே இதில் இருக்கிற மாடல்ஸ் வந்து இப்போது நம்ம இண்டிவிஜுவலாக போகலாம். நம்ம இதை எப்படின்னாக்கா இதுக்கும் வந்து மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் 9 Z1 Z2 ஹோல் பார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 ஹோல் பார் ஈக்குவல் டு 1 போடுறேன். ஸோ இப்போது இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், டிவைடில் இருக்குதுல்ல ரைட்டில் போனால் வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ஒன்றா இங்கே 1 இன்ட்டு பண்ணால் இந்த வேலை தான் நம்ம வரோங்க. ஓகேவா.
ஸோ நம்ம வந்துங்க மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 whole bar equal to இங்கே மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 whole bar போடுறேங்க. ஸோ இதை நான் வந்து இப்போது எப்படி இருக்கா பார் எடுத்துட்டாக்கா மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 ஈக்குவல். ஸோ இப்போ இது மாடுலஸ்ன்றது வந்து எப்படி இருந்தாக்கா இண்டிவிஜுவலாக போடுறேன். எப்படின்னாக்கா செப்பரேட்டாக வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 போடலாம். ஸோ இப்போ வந்து இதோடைய வேல்யூ போடணும். எதுக்குனாக்கா இங்கே மாடுலஸ் ஆஃப் Z1 வந்து 1 வேல்யூ 1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 வந்து 2 வேல்யூ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 வந்து 3 வேல்யூ. ஸோ நம்மளால் இப்போ மல்டிப்ளை பண்ணாக்கா 1 2 2 ஸோ நமக்கு வந்து 6 வரும் வேல்யூ. ஸோ நமக்கு ஆன்சர் வந்தாச்சு நமக்கு. ஓகேவா? Eighth one, if the area of the triangle formed by the vertices Z, IZ and Z plus IZ is 50 square units கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் Z பார்க்கணும் இதில். ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே given vertices, the given vertices are Z, IZ and Z plus IZ கொடுத்துருவாங்க இதில். இப்போ வந்து இங்கே therefore Z, IZ are perpendicular. ஸோ இப்போ வந்து இது பார்த்தாக்கா Z, IZ are perpendicular to each other. அப்போ நம்ம பார்த்தா வந்து therefore area of the triangle நம்ம வந்து இங்கே area of the triangle என்னன்னா ஆஃப் இன்ட்டு பிஹெச் ஆஃப் இன்ட்டு பிஹெச். ஆனால் இப்போ நம்ம வந்து இங்கே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஸோ நம்ம எழுதுங்க 50 இருக்குது இப்போது. ஸோ அப்போ வந்து 50 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிஹெச் பர்த் இன்ட்டு ஹைட்டு. இது வந்து பார்த்தாக்கா பி வந்து ஜெட்டும் ஹெச் பார்த்தா ஐ ஜெட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே 50 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஐக்கு வந்து மாடுலஸ் வந்து என்ன வரும் ஐ ஸ்கொயர். ஸோ அதாவது -1 வந்துடும் வழி. ஆனால் இங்கே மாடுலஸ் இருக்கும்போது மைனஸ் நமக்கு வராது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாத வெறும் மாடுலஸ் ஆஃப் ஜெட்னு போடலாம். ஸோ இப்போ 50 இன்ட்டு 1/2 மாடுலஸ் ஆஃப் ஜெட் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு பார்த்தா மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு ஸ்கொயர். ஸோ நமக்கு இதுலேருந்து இப்போது இங்கே இருக்கிற மல்டிப்ளை. ஸோ நம்ம 1/2 வந்து லெஃப்ட்டில் வந்தாக்கா இன்ட் ஆகிடும் இங்கே. ஸோ நம்ம என்ன 50 இன்ட்டு 2 வரீங்க மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு ஸ்கொயர். தேர்ஃபோர் ஜெட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. நமக்கு வந்து இங்கே மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு தான் வந்து நமக்கு வேணும். அப்போ நம்ம வந்து இதுலேருந்து என்ன வரணுனாக்கா √100. ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு இவ்வளோ 10 வேல்யூ நமக்கு. ஓகேவா? 9th one, show that the equation z power 3 plus 2 z bar equal to 0 as 5 solution. ஸோ நமக்கு வந்து இது வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 5 சொல்யூஷன் வந்து இதுக்கு வருதுன்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போது given z cube plus 2z bar equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கே z cube மட்டும் இங்கே வச்சிட்டாக்கா வேல்யூ வந்து ரைட்டில் போகும்போது -2z பார் நடங்க. ஸோ இப்போது சின்ஸ் இப்போ நம்ம வந்து இங்கே z பார் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா z cube by -2ன்னு ஒரு வேல்யூ. ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை வந்து டிவைட் அந்த வேல்யூ. இது பார்த்தாக்கா z பாரோடைய வேல்யூ இது. ஓகேங்களா?
இப்போது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து டேக்கிங் modulus on both side. ஸோ அப்போ நம்ம என்ன வரீங்க, மாடுலஸ் வந்துடும். மாடுலஸ் z whole cube ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2z பார்னு வந்துடும். ஸோ நமக்கு இப்போ இங்கே மாடுலஸ் இருந்தாலே வந்து மைனஸ் வராது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2 மாடுலஸ் ஆஃப் z பார்னு இது. ஸோ இப்போ இங்கே சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் z பார்ன்றது நம்ம என்ன பண்ணலாம், வெறும் மாடுலஸ் ஆஃப் zன்னு நம்ம இதை எழுதலாம். ஸோ அப்போ நம்ம வந்து 2 மாடுலஸ் ஆஃப் z சொல்லிட்டு இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து லெஃப்ட்டில் வந்தாக்கா நமக்கு வந்து மைனஸ் வந்துடும் வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், மாடுலஸ் ஆஃப் zன்றது காமனாகுது இங்கே. இதை நான் வந்து வெளியே எடுத்துடுறேன். இப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இருக்கும், -2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அண்டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. நமக்கு இன்னொரு இது வந்து பார்த்தாக்கா வெறும் z ஈக்குவல் டு 0 வந்துடும். இஸ் ஏ சொல்யூஷன். இது ஒன்று. ஓகேவா? இஸ் ஏ சொல்யூஷன். ஸோ நமக்கு இது ஒரு ஆன்சர் நமக்கு. இப்போ அடுத்தது இதில் பார்த்தோன்னாக்கா என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் -2ன்றதுல. ஸோ நம்ம இதில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். மைனஸ் வந்து போனால் ப்ளஸ் சைடு வேல்யூ. இப்போது இந்த வேல்யூ நம்ம வந்து எப்படி எழுதினாக்கா z பார் எழுதலாம், ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போது இந்த z பார் இதில் வேல்யூ z பாருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு இதுதான் வந்து இதோடைய வேல்யூ நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து z பார் எங்கே இருக்குதோ அங்கே நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்புறம் நம்ம என்ன வரீங்க, z இன்ட்டு z⁻3/-2 ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம இதை மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு வந்து z⁻4/-2 ஈக்குவல் டு 2ன்னு வந்துச்சு. ஸோ அப்போது z⁻4 ஈக்குவல் டு -4 வந்து நமக்கு இதில். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இதில் வந்து பார்த்தாக்கா வெறும் ஜெட்டோடைய வேல்யூ போகும்போது 4 வேல்யூஸ் வரும் நமக்கு. தேர்ஃபோர் z as 4 non-zero சொல்யூஷன். ஸோ அப்போது இதில் ஒரு 4 வேல்யூஸ் இருக்குது இல்லை. ஓகேவா? இங்கே ஒன்று வச்சு நமக்கு z வேல்யூ. ஸோ முதல்ல இப்போது 1 + 4 நமக்கு பார்த்தீங்க டோட்டலாக பார்த்தாக்கா there are 5 solution. Last one. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஸ்கொயர் ரூட்ஸ் பார்க்கணும். நம்ம இதில் 1 2 3 சம்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ஸ்னாக்கா ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தாக்கா, ஸோ நம்ம ரூட் ஆஃப் a + ib இல்லை x + iy ஓகேங்களா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z + a/2 + i b மாடுலஸ் ஆஃப் b ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z - a/2. ஸோ இதுதான் அதோடைய ஃபார்முலா. ஸோ அப்போ இதில் நம்ம வந்து zன்றது என்னென்னாக்கா a + ib. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து a + ibன்றது ஃபுல்லாக சேர்த்தாக்க நம்ம வந்து அதாவது ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட் ரெண்டும் சேர்ந்தால் வந்து ஒரு z சொல்லும். ஓகேவா? இப்போது இதில் வந்து இதுக்கு வந்து a வேல்யூ b வேல்யூ நமக்கு. ஃபஸ்ட் ஒன் போல பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் வந்து 4 + 3i இருக்குதுங்க. இது வந்து நமக்கு z வேல்யூ நமக்கு z வேல்யூ. ஆனால் இப்போ வந்து இங்கே மாடுலஸ் ஆஃப் z அதில் மாடுலஸ் போடும்போது ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் இன்னொரு 16 + 9 ரூட்டு 25ன்னு வரும். ஸோ நம்ம வந்து ரூட் ஆஃப் 5 வரும். மாடுலஸ் ஆஃப் z =
5 நமக்கு வேல்யூ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபார்முலாவில் போடுறேன். எப்படின்னாக்கா இது வந்து ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபின்றது ரியல் ப்ளஸ் இல்லப்போ இது வந்து 4 ப்ளஸ் 3 கூட வந்து ப்ளஸ் ஆஃப் மைனஸ். இப்போ இங்கே ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட்ன்றது எவ்வளோ நமக்கு 5 ப்ளஸ் ஏன்றதுனாக்கா இதானே ஏ. ஸோ இப்போ நமக்கு ஏ எவ்வளோ 4/2 ப்ளஸ் ஐ பி பை மாடுலஸ் ஆஃப் பி என்ன வரும் பி நம்ம வந்து 3 எங்கே 3 மாடுலஸ் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 5 மைனஸ் ஏ என்றது நமக்கு வந்து என்ன வரும் 4/2. ஸோ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் 9/2 ப்ளஸ் இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் 3 இருந்தாலும் நமக்கு என்ன வரும் வேல்யூ வந்து 3 தான் வரும். ஸோ ரெண்டு வந்து டிவைடாக ஐ ரூட் ஆஃப் இதில் வந்து 1/2 வரும் 1/2. ஸோ இப்போது ப்ளஸ் ஆஃப் மைனஸு என்ன வர்றதுக்கு 3/√2 வரும். ப்ளஸ் ஐ 1/√2. ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர் நமக்கு. ஸோ இதில் வந்து எப்பயும் நம்ம வந்து இங்கே பி பை மாடஸ் ஆஃப் பி இருக்கிற அதை நம்ம வந்து அப்ளை பண்ணால் நம்ம வந்து எப்பயும் நம்ம என்ன வரும் இங்கே 1 தான் வரும் வேல்யூ. ஸோ அதால் நம்ம என்ன பண்ணலாம் டேட்டாவோட நம்ம வந்து இதை நம்ம வந்து எதா மூடும் மீது நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தாக்கா நெக்ஸ்ட் வந்து மைனஸு 6 ப்ளஸ் 8 கொடுத்துருக்காங்க. ஜெட் வேல்யூ இது. ஓகேவா? இது என்ன பண்ணுறது மாடுலஸ் ஆஃப் ஜெட்னு வந்து ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன இருப்போங்க 36 ப்ளஸ் 100 வருமா 100 போது மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு கூட நமக்கு 10 வரும் வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஃபார்முலாவில் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறேன். ரூட் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 8i ஈக்குவல் டு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட்னும் போது 10 இங்கே அப்புறம் ப்ளஸ்ஸு இதில் வந்து ஏ வேல்யூ வந்து -6/2 ஒரு ப்ளஸ் ஐ போட்டுப்போம். பி பை மாடுலஸ் ஆஃப் பி 8/8 போது 1 தான் வரும் வேல்யூ. அதில் நான் என்ன பண்ணுறேன் அதை அப்படியே விட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு மைனஸு பி போடுறேன். சாரி ஏ போடும்போது என்ன வரும் இங்கே -6. அப்போ இங்கே ப்ளஸ் ஆட வேல்யூங்க /2 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ரூட் ஆஃப் 10 - 6 வரும் இங்கே /2 ரூட் ஆஃப் இது நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சிங்க. ஸோ இப்போ இதில் வந்து லெஸ் பண்ணாக்கா ரூட் ஆஃப் 4/2 ப்ளஸ் ஐ ரூட்டு 16/2. ஓகேங்களா? டேட் பண்ணால் வந்து 2ன்னு வரும், இது வந்து 8ன்னு வரும். ஸோ அப்போ √2 ப்ளஸ் ஐ ரூட் 8 இருந்தோம்னா நம்மளால் இங்கே 2√2ன்னு நம்ம இதை எழுதலாம். எப்படின்னாக்கா √8 வந்து 4/2. ஸோ இப்போ என்ன பண்ணுறது ரூட்டில் நம்ம எடுத்தாக்க 2√2 வரும் இங்கே. ஓகேவா? ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். லாஸ்ட் ஒன் மைனஸ் ஆஃப் 5 - 12i z ஈக்குவல் டு -5 - 12i இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஜெட்னு ரியல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இமேஜினரி ஸ்கொயர். ஸோ நம்மளால 25 ப்ளஸ்ஸு 144 வரும். ஸோ இதில் வந்து 169. ஸோ நம்மளால் இப்போ 13 வரும் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ. ரூட் ஆஃப் -5 - 12i இது வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு ப்ளஸ்ஸு ஏன்னும் போது இன்னொருத்துங்க மைனஸ் எடுத்துப்போம். ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வருங்க /2 ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்கும் ஏன்னும் போது -5. ஸோ அங்கே +5 ஆகிடுங்க /2 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப். ஸோ நம்ம இதை லெஸ் பண்ணாக்கா 8/2 ப்ளஸ் ஐ ரூட் ஆஃப் ஆட் பண்ணால் 18/2. இதை நான் வந்து இங்கே டேட் பண்ணால் இங்கே 4 வரும், இதில் வந்து 9. ஸோ அப்போ இதை
ப்ளஸ் ஆர் மைனஸு √4 + i √9 போது ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 + i3 ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் நமக்கு.